ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36வது வசனம். கெத்செமனே என்பது தோட்டம். இந்த கெத்செமனே தோட்டத்திற்கு தான் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு செல்லுவார். அல்லேலூயா. கெத்செமனே என்றால் ஜெபத்தின் இடம் அப்படி சொல்லலாம். இன்னொன்று, கெத்செமனில் இதற்கு இன்னொரு பேர் ஒலிவ மலை. இங்கே நிறைய ஒலிவ மரங்கள் இருக்குமா. அந்த நிறைய மரங்கள் இருப்பதனால அந்த இடத்துல அந்த பழங்கள் பழுத்த பிறகு அந்த விதைகளை அங்கே அந்த ஒலிவ எண்ணெய் எடுப்பதற்கு செக்காட்டும் இடம் அப்படின்னு கூட இன்னொரு பெயர். அப்படின்னா அந்த விதைகள் அந்த இடத்துல என்ன பண்ணப்படுது? நொறுக்கப்படுது, பிழியப்படுது, நெருக்கப்படுகிறது. இந்த நாளில் செய்தி, கெத்செமனேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். கெத்செமனே ஜெபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்மிடத்தில், நம்ம வீட்டில் கெத்செமனே இருக்கிறதா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு அங்கே போனார். அங்கே தம் சீஷர்களை அழைத்து சென்றார். அங்கே போய் அவர் என்ன பண்ணார்னா, துக்கப்படவும் பாடுபடவும், சரீர பாடுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளுக்காக அந்த இடத்துல அவர் துக்கத்தோடு வியாகுலத்தோடு போராடி ஜெபித்தார். இது சரீரத்தில் அவரை அடித்து உண்டாகிற ஒரு வலி அல்ல, மனதளவில், சிந்தனையில், ஆண்டவரே நான் இப்படி ஒரு காரியத்தை, பாடுகளை நான் படப்போறேனே என்று ஆண்டவர் அந்த இடத்துல, அந்த வசனம் நம்ம கூட வாசிச்சோன்னா, துக்கத்தோடு கூட வியாகுலத்தோடு கூட ஆண்டவர் அங்கே ஜெபித்தார் என்று வர நேரங்களில் நம்ம படிக்கலாம். கெத்செமனே என்பது ஒரு ஜெப இடம். இது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜெபம் இருப்பதற்கு ஒரு இடம் தேவை. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் நாம் ஜெபிப்பதற்கு ஒரு இடம் தேவை. எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கடி அங்கே கெத்செமனே தோட்டத்திற்கு போனார் ஜெபிப்பதற்காக. நமக்கு கூட நம்ம வீட்டில் ஜெபிக்க, அடிக்கடி ஜெபிக்க, தினமும் ஜெபிக்க நம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். இது ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி செய்து காண்பித்ததை அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடப்பதற்கு வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கெத்செமனேலிருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் வீட்டுக்கு சென்று, கெத்செமனேலிருந்து பிரதான ஆசாரியன் வீட்டுக்கு சென்று, அங்கிருந்து பிலாத்துவின் அரண்மனைக்கு வந்து, அரண்மனையிலிருந்து சிலுவைக்கு, அதாவது கல்வாரிக்கு போனார். அப்போ பாருங்க, ஒரு ஸ்கெட்ச். கெத்செமனேலிருந்து பிரதான ஆசாரியருடைய வீடு, பிரதான ஆசாரியருடைய வீட்டிலிருந்து பிலாத்துவினுடைய அரண்மனை, அங்கே இருந்து அவர் கல்வாரி சிலுவைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்றார். இந்த பிரயாணம், இந்த வழி எங்கே ஆரம்பித்தது என்றால் கெத்செமனேயிலே ஆரம்பித்தது. கெத்செமனேயிலே ஜெபத்தோடு ஆண்டவர் ஆரம்பித்ததினால் ஆண்டவர் ஒரு வெற்றியுள்ள அந்த பயணம் முடிக்க தேவன் கிருபை செய்தார். சிலுவையிலே தேவன் என்ன பண்ணினார்? வெற்றி சிறந்தார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட வெற்றி கிடைக்கணும், நன்மைகள் நடக்கணும், ஆசீர்வாதங்கள் வேணும்னா நாமும் நம்முடைய வீட்டில் ஒரு ஜெபம், என்ன ஜெபம்? கெத்செமனே ஜெபம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கெத்செமனே என்பது ஒரு வெற்றி இடம். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தின் இடம், ஜெயத்தை கொடுக்கும் இடமாய் தேவன் கெத்செமனே ஒரு நாட்களிலே மாற்றினார். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு ஜெப அறை, ஜெப வீடு நமக்கு தேவை. ஜெபமே ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஜெபம் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. சரி, நிறைய விஷயங்கள் இருக்குது கெத்செமனேல. ஆண்டவர் என்னது, அவருடைய வேர்வை இரத்தமாய் மாறிட்டு துக்கத்தோடு வியாகுலப்பட்டு ஜெபித்தார். இன்றைக்கு என்னுடைய காரியம் அதல்ல. கெத்செமனேயில் ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது? நிறைய விஷயங்கள் இருக்குது. வேதம் என்பது ஒன்று ரெண்டு விஷயங்களில் முடிகிற காரியம் அல்ல. இது ஒரு பொக்கிஷம், எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42-43 வசனம்.
ஆமென், அல்லேலூயா. 43ஆம் வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஜெபித்த வேளையிலே அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்த வேளையிலே கெத்செமனேயில் ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா, முதலாவது வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. நாமும் கூட ஜெபிச்சோன்னா நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வானத்தை திறப்பார். வானத்தை திறந்தால் ஆசீர்வாதம் உண்டு. யாக்கோபு 1:17 வசனத்தில், நன்மையான பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ வானம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வானம் அடைக்கப்பட்டால் பஞ்சம் வரும், வானம் அடைக்கப்பட்டால் சாவு வரும், வானம் அடைக்கப்பட்டால் கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பாடுகள் வரும், நோய்கள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தை அடைக்கிறதில்ல, ஆண்டவர் வானத்தை திறந்தார். அல்லேலூயா. வானத்தை திறந்த தேவன் இந்த நாட்களில் நாம் நம்முடைய வீடுகளில் கெத்செமனேவாய் மாறி நாம் ஜெபிக்கிற இடத்துல தேவன் நம் ஜெபங்களை கேட்டு வானத்தை திறப்பார். அல்லேலூயா. நாம் இதை தினந்தோறும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு அனுதினமும் அந்த ஜெப இடத்திற்கு சென்றார், கெத்செமனேவுக்கு சென்றார். அப்படி என்றால் நாமும் ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை நம்ம வீட்டில் வச்சு, எப்பொழுதும் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, நன்மைகள் வரும்பொழுது, ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் பேசுவேன், நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன், என் கஷ்டத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன், என்னுடைய சந்தோஷத்தை ஆண்டவரோடு ஷேர் பண்ணுவேன். அப்படி என்ற மனப்பக்குவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது? வானம் திறக்கப்பட்டது. அப்போ நாம கூட ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கணும்? வானம் நடக்கணும். அப்போஸ்தலர் 1:14 அங்கே அவர்கள் என்ன பண்ணாங்களா? அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்பொழுது ஜெபம் என்பது முக்கியமானது. ஜெபம் நமக்கு தேவையானது. ஜெபம் நன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி வரும். 4 தலைப்புகளில் நான் சொல்கிறேன். முதலாவது இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது என்ன ஆச்சு? வானம் திறக்கப்பட்டது. அடுத்து இன்னும் 2வது பாயிண்ட்டுக்கு போல, இங்கே யாக்கோபு இரவில் இருக்கும் பொழுது, பெத்தேலிலே யாக்கோபு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஏனி பூமியிலிருந்து வானத்திற்கு நேராக என்ன பண்ணப்பட்டது? நிற்கப்பட்டிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களுமாய் இருந்ததை யாக்கோபு என்ன பண்ணார்? தன்னுடைய கனவிலே பார்த்தார். அங்கே ஏனியின் அந்த முனையில் யார் இருந்தாங்கன்னா பிதாவானவர் இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ வானம் திறக்கும் பொழுது தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். ஆசீர்வாதமான மழை நம்மேல் பொழியும். நன்மைகளை தேவன் கட்டளையிடுவார். நம்முடைய ஜெபங்களை தேவ தூதர்கள் தேவனிடத்திற்கு கொண்டு போவார்கள். தேவனிடத்து நன்மையை தேவன் நம்ம கட்டளையிடுவார். அதுதான் யாக்கோபுல நம்ம பார்த்தோம் 1:17 என்ன பார்த்தோம்? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் எங்கிருந்து வருது? ஜோதிகளின் பரத்திலிருந்து பிதாவினிடத்தில் அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போது நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் நம் ஜெபங்களை கேட்பார். அங்கே தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். அந்த விசுவாசம், தேவன் நம் ஜெபங்களை, அவர் தூதர்களை கொண்டு சென்று நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அடுத்து அப்போஸ்தலர் 12:5 பேதுரு சிறைசாலையில் இருக்கும் பொழுது சபையார் என்ன பண்ணாங்க? ஊக்கமாய் ஜெபித்த வேளையில் அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. சிறைசாலை கதவுகளை
திடைக்கும்படியாக தேவன் செய்தார். தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பி தம்முடைய பிள்ளைகளுடைய கட்டுகளை கர்த்தர் அகற்றுகிறார். இருளின் ஆதிக்கங்களை தேவன் முறுக்குகிறார். அந்தகார வல்லமைகளை கர்த்தர் நம்மை விட்டு அகன்று போக செய்கிறார். பேதுரு சிறைசாலையிலே அடைக்கப்பட்ட வேளையிலே பேதுனுடைய கட்டுகள் அவிழ்ந்து போவதற்கு, அவனுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு பாவக்கட்டுகள் பேதுருக்களை இந்த நாளை நமக்கு அப்படி ஒரு பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், மரணக்கட்டுகள், இருளின் ஆதிக்கங்கள் இருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது வரும் பொழுது கட்டுகள் தானாகவே கழண்டு போகும். அல்லேலூயா. ஆனால் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ தேவன் அவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய விடுதலை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு கூட அவர்கள் மத்தியிலே இறங்கி வந்தார். அப்போ ஜெபத்தின் வல்லமை மேன்மையானது. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நமக்கு ஒரு கெத்செமனே தேவை. அல்லேலூயா. யாரெல்லாம் கெத்செமனே இருதயத்தில், ஆண்டவரே நான் இனிமே ஒரு இடத்தை கெத்செமனேவா மாற்ற போகிறேன், அது எனக்கு ஜெப இடமாக, ஜெயம் கொடுக்கிற இடமாக அந்த இடம் எனக்கு மாறும் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ரெண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42-43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். முதலாவது ஜெபிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. ரெண்டாவது தேவ ஆவியானவர் அவரை என்ன பண்ணினாரா? பலப்படுத்தினார். அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது கூட நமக்கு ஒரு பலன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை சகிக்க ஆண்டவர் பலப்படுத்தினார். தேவ தூதன் வந்து, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அப்போ நமக்கு பலன் வேணும், நமக்கு நன்மை வேணும், நமக்கு ஒத்தாசை வேணும். அப்படி என்றால் நமக்கு ஒரு கெத்செமனே தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த வேளையிலே, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த வேளையில் தேவன் அவரை பலப்படுத்தும்படியாக, இவர் என்னுடைய நேசகுமாரன், வானத்திலிருந்து ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் அமர்ந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் எப்படியா இருக்கிறேன்? பிரியமாய் இருக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஏன் அப்படி சொன்னார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடுத்து அவர் செய்ய போகிற ஊழியத்தில் ஜனங்களை சந்திப்பதற்கு, சவால்களை சந்திப்பதற்கு, சிச்சுவேஷன்ஸை சந்திப்பதற்கு ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு கூட நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படணும், தேவைகள் சந்திக்கப்படணும், சூழ்நிலைகள் மாறணும். அப்படி என்றால் நாமும் கூட ஜெபித்து ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் பலத்தின் மேல் பலனடைய ஆண்டவர் உதவி செய்வார். பலவீனமான நம்மை தேவன் பலப்படுத்துவார். ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு பலனாயிருப்பார். ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர். இன்னொன்று, ஜெபிப்பது வேற, ஜெபத்தில் கலந்து கொள்ளுவது வேற. இன்னைக்கு நம்ம ஆராதனைக்கு வந்து நான் ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன், அது வேற. நாம் நம்முடைய வீடுகளில் ஒரு தனியாக தனி மனிதனாக நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமையை ஒரு தனி மனிதனாக நம்மால் என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். தேவ வல்லமை. ஒருவேளை பலவீனத்தோடு நாம் ஜெபிக்க முழங்கால் படியிடலாம், ஆனால் நாம் ஜெபித்து வரும் பொழுது பலமுள்ளவர்களாய் எழுந்து வர கர்த்தர் ஒரு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பாருங்க, பிதாவே என்று கூப்பிட்டு நாம் வீடுகளில் அப்படி, ஆண்டவரே நாம் அழுது, பிதாவே எனக்கு இரங்கும், எனக்கு அற்புதம் செய்யும், என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும். கர்த்தரிடத்திலே நாம் அழுது கூக்குரலிட்டு கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறதுனால கூப்பிடுகிற எளியவனுடைய சத்தத்தை தேவன் தட்டி விடுகிறவர் அல்ல. தேவனுடைய ஜெப, நம்முடைய ஜெப சத்தத்தை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. அவருக்கு கண்கள் உண்டு, அவர் நம்மை காண்கிறார். அவருக்கு செவிகள் உண்டு, அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார். அவருக்கு இருதயம் உண்டு, நம்முடைய உணர்வுகளை தேவன் அறிவார். ஹல்லேலூயா. நாம் எங்கே அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு வாரும், என்னிடத்தில் வாரும், எனக்கு காரிய
காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று நாம் கூப்பிடும் பொழுது கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இறங்கி செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. புது பெலன் அடைந்து, ஆண்டவரிடத்தில் யாருக்கெல்லாம் ஒருவேளை ஆண்டவரே நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒன்றுமே நடக்கலையே, இல்லை அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, உன் ஜெபத்தை ஆண்டவர் தள்ளி விடலை, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல இல்லை. கர்த்தருக்கு நாம் காத்திருப்பதை தேவன் எண்ணி பார்க்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்னவா அடைவார்களாம்? புது பெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அடுத்து அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து. அப்போ வாழ்க்கையில் ஒரு ஓட்டம், ஒரு நடை, மனிதர்களுடைய தொல்லை இதெல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துவார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் கழுகை போல ஆண்டவர் உமக்காக காத்திருக்கிறப்பா, என் செட்டை ஆண்டவர் உம்முடைய செட்டைகளை விரித்து என்னை காப்பாற்ற முடியும். ஆண்டவரே நான் ஓடினாலும் மனுஷருடைய தொல்லை, மனுஷருடைய வார்த்தைகள், மனுஷனுடைய அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் நம்மை இலைப்படைய செய்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு காத்திரு, ஓடினாலும் இலைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்வுகள் நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் சத்துவத்தை தருவார், பெலன் தருவார். ஹல்லேலூயா. அதற்கு தான் புது பெலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் புது பெலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக நாம பார்த்தோம், கர்த்தருக்கு நாம ஜெபி, நமக்கென்று என்ன வேணும்? என்ன வேணும்? கெத்செமனே வேணும். கெத்செமனேயிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஜெபிக்கிறவராயிருந்தார். தினமும் ஜெபிக்கிறவன். நாமும் கூட தினமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கு. ஒரு நாள் ஜெபிச்சு எனக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்யலை, 2 நாள் ஜெபிச்சு எனக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்யலை. நம்முடைய தேவனை அப்படி நாம் சொல்லவே கூடாது. அவர் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன். வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அப்போ முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே ஜெபித்த வேளையிலே வானம் திறக்கப்பட்டது. 2வது ஆண்டவர் அவரை என்ன பண்ணினார்? பலப்படுத்தினார். 3வது அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 42ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 42, 43, 44. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். ஹல்லேலூயா. இது 3வது தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சித்தம் நிறைவேறுதல். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேறுதல். அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கென்று ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு பிளான். ஆண்டவர் நம்மை குறித்து, ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரை குறித்து தேவன் அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற திட்டங்கள் தேவனிடத்தில் இருக்கிறது. நம்ம கையை காட்டியோ ரேகை பார்த்தோ ஜோசியம் பார்த்தோ நடக்கிற காரியங்கள் அல்ல. தேவன் நமக்கு எதை செய்ய நினைக்கிறாரோ அவற்றை தேவன் செய்வார். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தை மாற்றுவதற்கு சாத்தான் யோசித்தான். ஆனால் சாத்தானுடைய சித்தம் அங்கு நிறைவேறல, பிதாவின் சித்தமே நிறைவேறிற்று. ஒருமுறை பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து, தன்னுடைய மரணத்தை குறித்து, தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் சீஷர்களோடு பேசும் பொழுது பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, இது உமக்கு பல நேரங்களில் கஷ்டங்கள் நமக்கு வரும் பொழுது, பாடுகள் எல்லாம் வரும் பொழுது, ஏன் ஆண்டவரே இது எனக்கு கொடுக்குறீங்க? ஒரு இடத்துல நமக்கு ஒருவேளை அவிசுவாசியான நண்பர்கள் இருந்தார்கள்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள்லாம் கிறிஸ்டியன்ஸ் தானே, உங்களுக்கு ஏன் இப்படி ஆகுது? கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு, தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு தேவன் எந்த காரியங்களை அனுமதித்தாலும் அது நன்மைக்காய் இருக்கும். ஹல்லேலூயா. தீமையை தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன பண்ணேன்?
உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் அவர் சிலுவையில் என்ன பண்ணார்? வெற்றி சிறந்தார், சிலுவையை சுமந்தார். இயேசு அதே மாதிரி இருந்திருக்கலாம். அவர் சிலுவைக்கு போகாமல் இருந்திருக்கலாம், சிலுவைக்கு போகாமவே இந்த ஜனங்களை மாற்றி இருக்கலாம். பாரு, அன்றைக்கு எகிப்திலிருந்து வந்த ஜனங்களை செங்கடல் அவர்களை வழிமறித்தது. ஆண்டவர் நினைத்திருந்தா ஏதாவது அங்கிருந்தே அவங்களே அங்கவே இருக்க வச்சிருக்கலாம். ஆனால் ஏன் அங்கே செங்கடலை தேவன் அனுமதித்தாருன்னா, ஜனங்கள் தேவனுடைய மகிமையை காணணும், தேவனுடைய அற்புதத்தை காணணும் வேண்டும் என்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை செங்கடல் ஒரு தடையாக இருக்கலாம், யோர்தான் தடையாக இருக்கலாம். தடைகளை நமக்கு முன்னாடி இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து தடைகளை முறியடித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை முறியடிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படி என்றால் நாம் தேவ சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புவிக்க வேண்டுவது மிக அவசியமானது. ஹல்லேலூயா. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு தெரியும் அவருக்கு பாடுகள் உண்டு. கோலினால் அவரை அடிப்பார்கள், வாரினால் அவரை அடிப்பார்கள், தலையிலே முற்கிரீடம் வைப்பார்கள். இது எல்லாம் இயேசு அறிந்துதான் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்துல சத்துரு பல தடைகளை கொண்டு வந்தாலும் சத்துருடைய திட்டம் அங்கே நிறைவேறவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் மரிக்க வேண்டியது உண்டு, நான் அடக்கப்பட வேண்டியது உண்டு, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. கொலேசியரில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். வெற்றியின் தேவன் நம் தேவன். அப்பென்றால் கெத்செமனே என்பது ஒரு வெற்றியின் இடம். தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஜெயமாய் மாற்றுவார், அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பின்மாற்றம் அடைந்து தூரமாய் தேவனை விட்டு தூரமாய் போவோமே, ஆனால் நஷ்டம் தேவனுக்கல்ல, நமக்கு மட்டுமே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் விழிப்பாயிருந்து விசுவாசத்திலே நிலை கொண்டிருந்து அந்த கெத்செமனே ஜெபத்தை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். தேவன் சிலுவையிலே வெற்றி கண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை காண செய்வார். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இங்கே தேவ சித்தத்தில் அர்ப்பணிப்பு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அன்னாள் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஒன்று கேட்டால், ஆண்டவரே, இந்த பிள்ளையை நீர் கொடுப்பீரேனால் அவனை நான் என்ன பண்ணுவேன்? உமக்கே கொடுப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களிலே அர்ப்பணிப்பு தேவை. நம்முடைய ஜெபத்திலே தேவனுக்கு பொருத்தனைகள் தேவை. தேவனுக்காக நம்மை ஒப்பு கொடுக்கிற நேரங்கள் தேவை. ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் ஏதாவது நன்மைகளை கேட்குறோம். ஆண்டவரே, அது வேணும், இது வேணும் அப்படி சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் எத்தனை காரியம், எத்தனை நாட்களுக்கு, எத்தனை காலங்களுக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம்னா அது நடக்கிற கொஞ்சம் காலத்துக்கு தான். அது நடந்துச்சுன்னா 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், அப்புறம் நம்முடைய ஜெபம் படிப்படியாக என்ன ஆகிடும்? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு அப்படியே கம்மியாயிடும். கர்த்தர் பிள்ளைகள் அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் அவர் உறுதியாக இருந்தார். தன்னை தாழ்த்தினார், சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்தவர்கள், அதிலே அர்ப்பணிப்பு தேவை. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பு. தேவ சித்தம் செய்ய நாம் என்ன பண்ணணும்? அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவை என்பது தேவ சித்தம் நிறைவேறுதல். அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை தேவ சித்தத்தின்படி தான் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரிடத்தில் அந்த ஜெபத்தில் கேட்டார், பிதாவே, உமக்கு சித்தமானால் என்ன பண்ணுங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய. அப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்க வேண்டும் என்பது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயும் சிலுவை உண்டு. நம்முடைய சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை
பின்பற்ற கடவன். அப்போ சிலுவை என்பது தேவ சித்தம், சிலுவை என்பது பாடுகள், சிலுவை என்பது கஷ்டங்கள். இவைகளை நாம் சுமந்து கர்த்தரிடத்திலே நாம் போகும்பொழுது, ஆண்டவரை பின்பற்றும் பொழுது தேவன் கடைசியில் நமக்கு கொடுப்பது என்னன்னா வெற்றி. ஒருமுறை கூட கொலோசியர் 2:15 வாசிப்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு, சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு நாளும் நம்முடைய இருதயத்தில் கவலையோ கஷ்டமோ நஷ்டங்களோ பாடுகளோ, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டுதான், ஆனால் இவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. அங்கே எங்கே கெத்செமனேயிலே ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த சிலுவை பாடுகள், சிலுவையின் சூழ்நிலைகள், சிலுவை துக்கம், இவை எல்லாமே ஒரு நேரத்தில் எங்கே போயிடுச்சு? கெத்செமனேயிலே ஆரம்பித்தவைகள் சிலுவையிலே கிறிஸ்து முடித்தார். ஆண்டவர் சொன்னார், பிதாவே எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் நமக்காக எல்லாமே செய்து முடித்தார். ஆகவே தேவ பிள்ளைகள், நாம் தைரியத்தோடு விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். நான் ஜெபிக்கும் பொழுது முதலாவது வானம் திறக்கப்படும், இரண்டாவது கர்த்தர் என்னை என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார். மூன்றாவது தேவ சித்தம் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். நான்காவது தேவ சித்தத்தில் அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. நம்மையே ஒப்பு கொடுப்பது, நம்மையே பிதாவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஜெபிப்போமா?